நமக்கு என்ன வருமோ, ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா, என்னதான் எண்ணெயை பூசிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்வாங்கல்ல, அந்த ஒட்டுறது தான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய தன்மை. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, நவக்கிரகங்களுக்கு நிறம், உலோகம், கல், ஸ்தலங்கள், விலங்கு போன்றவை கூறப்பட்டுள்ளது. அது ஏன் எனவும் விளக்கும். ஓகே, இயல்பாகவேங்க என்ன சொல்கிறீங்க, நவக்கிரகம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கிரன் எடுத்துக்கோங்களேன். சுக்கிரன் எடுத்திங்கன்னா சுக்கிரனுக்கான கிரகம் வந்து இவர் யார், வீனஸ். ஆமாம், சுக்கிரன் தானே, வெள்ளி. தமிழில் வந்து வெள்ளின்னு சொல்லுவோம், வெள்ளி. சுக்கிரனுக்கான ஸ்தலங்கள், சுக்கிரன் சம்மந்தப்படக்கூடிய இந்த கும்பகோணம் பக்கங்களை பார்த்தீங்கன்னா எல்லா நவகிரகங்களுக்கும் அந்த ஸ்தலங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா அவருடைய உலோகங்கள், அதுக்கப்புறம் அவருடைய கல் வந்து இந்த டைமண்ட் அமைப்பெல்லாம் அவருடைய இது. வேற என்ன கல். ரெண்டாவது வந்து நிறங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எந்த தன்மையில்? ஓகே பிரதர், இயல்பாக ஒரு சந்திர தசை சுபத்துவமாக ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் அதிக சுபத்துவ பிளானட் சந்திரனாக இருக்கிறாரு. ஒரு துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்க, 10 பௌர்ணமி சந்திரனாக இருக்காரு, தைப்பூசமாகவே இருக்கிறாரு, லக்னாதிபதி உச்சனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த சந்திர தசை மிகுந்த நல்ல பலனை தரணும்ல 10ஆம் அதிபதியில். அப்போ 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள் அவர் வெள்ளை நிறம், நீர், உணவு, குடிக்கக்கூடிய திரவம், தேங்காய் பால், பசும்பால் மாதிரியான சந்திரனுடைய காரக வழியில அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த 10 வருஷம், சந்திர தசை முழுக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அந்த சந்திரனுடைய காரகத்தை அவருக்கு கொடுக்கிறது அதிக சுபத்துவத்தின் காரணமாக. ஓகேங்களா? இதே சந்திரன் சமையல் சாப்பாடுக்கு வருவார், இதே சந்திரன் மேக்கப் முகம்னு வருவார், இதே சந்திரன் வெள்ளை நிறம் அரிசின்னு வருவார். விவசாயம் பண்றது சனியோட. ஆனா அரிசியுடைய அமைப்பு நெல் அவரோட தானியம் தானே. அப்போ எந்த கிரகத்தின் தன்மையில இப்போ கூட பிரதர் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், இப்போ நான் வந்து ஜோசியம் பார்க்குறேன், எனக்கு மிதுன லக்னம், மிதுன ராசியாகி புதன் வலுத்திருக்கிறாரு, அதனால நான் ஜோதிடம் பார்க்குறேன். இது போக நான் ஒரு வேலை செய்கிறேன்ல, என்னுடைய வேலைக்கு எனக்கு வந்து சனி வந்து சுபத்துவமாக 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருப்பார். அப்போ நான் என்னத்தில் இருக்கிறேன், எண்ணெய் சம்மந்தப்படுறது, லோரி, டிரான்ஸ்போர்ட்டு, ஷிப்பிங் மாதிரியான அமைப்பு, இதில் தானே இருக்கிறேன். ஏன் இதில் நான் இருக்கிறேன்? இதற்கு காரணம் என்னுடைய ஜாதகத்தில் பிறவியில் நான் மிதுன லக்னம்ங்க. பிறவியிலே ஏதோ ஜோசி அறிவு இருக்குது போலுக்கு. லேசாக அதை ரிவீல் பண்ணோன்னே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்ட மாதிரி பேசுகிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன அமைப்பு 10ஆம் இடத்தோட சனி சுபத்துவம். அப்போ 10ஆம் இடத்தினுடைய சனி சுபத்துவத்தினால் நான் அந்த அமைப்புகளையும் பண்ணுறேன். கூடுதலாக எனக்கு சிம்மம் சுபத்துவமாக இருக்கும்போது என்ன பண்ணுறேன், ஒரு 3 பிரான்ச்சை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துக்கு வச்சுக்கிட்டு அதில் அப்படியே ரோலிங்கில் அதுக்கு மேலே அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்போது என்னுடைய ஜாதகத்தினுடைய சுபத்துவ அமைப்புகளில் நான் சம்பாதிக்கிறேனே தவிர, இப்போ பாருங்க, சனியின் காரகம் டிரான்ஸ்போர்ட், எண்ணெய், விவசாயம் மாதிரியான அமைப்பு, அந்த அமைப்புகள்லேருந்து எனக்கு வருமானம் வருது. அதுக்குன்னு சனியோட கல்லை போட்டுக்கிட்டனால எனக்கு சனியோட வருமானம் வருதுங்க, சனியோட இரும்பு எடுத்து மாட்டிக்கிட்டனால வருதுங்க. இந்த அமைப்புகள்ன்றது மனிதர்களுக்கு ஒரு தேடல் இருக்குங்க. எப்படி கஷ்டம் வரும்போது கோயிலில் போய் விளக்கு போட்டால் நல்லா போயிடும், விளக்கு கூட போடுங்க, ஆனால் நவகிரகத்துக்கு போடாதீங்க. விளக்கு போட்டால் நல்லா போயிடும், வாழை மரம் வெட்டினா நல்லா போயிடும், இடையில ஒரு அர்ச்சகரோ ஒரு பூசாரியோ வச்சுட்டு ஒரு தோஷம் கழிச்சா நல்லா போயிடும்ன்ற தேடுதல் மனிதருக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி மனிதர்கள் தனக்கு ஆறுதலுக்காக தேடி வச்சுக்கிட்டது தான் இந்த கல். இதில் தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ராகு தசனா ராகு கல், சுக்கிர தசனா சுக்கிரன் கல், குரு தசனா குரு கல்லுன்னு போட்டுக்கிட்டு இப்படி தசைக்கு தசை கல் மாத்துறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பயன்? ஒரு வலிமையான மனம் இருக்கிற ஒருத்தர் தசைக்கு தசை கல் மாற்றுவாரா? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக புத்தேன் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபராக நீடிக்கிறாரு. எந்த கல்லுமே போடலையே அவர், எந்த கல்லும் போட வேண்டிய அவசியம் இல்லை. 20 வருஷம் மேக்சிமம் தசை நமக்கு வந்து சுக்கிர தசை 20 வருஷம். எந்த விதமான மோதிரம் கல் எதுவுமே போடலைங்க. ஏன்? அந்த ஒரு தன்னம்பிக்கையின் அமைப்புகளில் அவர் பிறந்ததே அந்த நாட்டுக்கு அதிபராக. இதை கல் போட்டோ முள்ளு போட்டோ அதை பூஜை போட்டோ மாற்றிட முடியுமா? முடியாது இல்லை. ஏன்னா அந்த ஆத்மா பிறந்தது அந்த மாதிரி இத்தனை கோழி அமைப்புகளில் இருக்கக்கூடிய மக்களை ஆளுவதற்கும் உலக தலைவராக இருக்கிறதுக்கும். இதுக்கு என்ன விஷயம் இருக்கு? அவருடைய ஜாதகத்தில் சிம்மாதிபதி வலுத்திருப்பாங்க, இவ்வளவுதான். அவர் பிறந்த அந்த நாள் அன்று கண்டிப்பாக சிம்மம் சூரியன் வலுத்திருந்தா தாங்க இவ்வளவு பெரிய உலக தலைவராக வர முடியும். அவர் வந்து சூரியன் கல் போட்டுக்கிட்டாருங்க. அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு இருப்பாருங்க.
காலையிலே வந்து சூரிய நாராயணன் டெம்பிளுக்கு போயிடுவாருங்க. இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது, ஒரு ஆறுதலுக்காக நம்ம தேடி போறோம். ஓகேங்களா? அப்போ இந்த அமைப்புகள்ல ஏங்க இப்ப இதெல்லாம் இவரெல்லாம் இழுக்கிறீங்க? இப்படிலாம் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். எந்த பிராக்டிகலா தானங்க சொல்றோம். இப்ப இந்த உலக நாடுகளுக்கு தலைவரா இருக்கிறதுக்காக சூரியன் சுபத்துவமா இருந்தாகணும். சூரியன் சுபத்துவம், சிம்மம் சுபத்துவம் எல்லாம் உலக நாட்டுக்கு தலைவரா இல்ல, எத்தி தள்ளிடுவாங்க உள்ள. அப்போ அந்த அளவுக்கு பலமான ஜாதகம் தானே பண்ண முடியும். இல்லங்க சூரியனோட கல் எடுத்து போட்டுக்கிட்டாரு, அதனால அவர் பெரிய தலைவராயிட்டாரு. யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா உங்களால? அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாரா? இருப்பாரு. ஆனா அவருடைய ஜாதகம் வலிமையா இருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு ஏத்திட்டு இந்த கல்ல போட்டுங்க, அதை போட்டுங்க, இது போட்டுங்கன்னுவாங்க. ஆனால் அது நீடிக்காது. தன்னம்பிக்கை இந்த கொஞ்ச நேரம் முடிவு மாத்துறவங்க எல்லாம் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க இல்லைங்க. நல்லா பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த கல்லு, ஸ்தலங்கள், உலோகங்கள், சுவையை விட்டுட்டீங்க. சுவை, மெட்டல்ஸ், கோயில் இதெல்லாம் நம்ம ஆறுதலுக்காக நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இப்ப திருப்பதி பெருமாள் டெம்பிள் இருக்கு. அங்க போறவங்கலாம் பணக்காரங்கன்னா, போறவங்கலாம் பணக்காரங்களா? நான் கூட தான் போயிட்டு போன இந்த வருஷத்துல 4 தடவை போயிட்டு வந்தேன். நான் பணக்காரனா? பிறவியிலே இதுக்கு முன்னுக்கு என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்கு. நமக்கு என்ன வருமோ, ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? என்னதான் எண்ணெயை பூசிக்கிட்டு மண்ணுல உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்னுவாங்கல்ல. அந்த ஒட்டுறது தான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய தன்மை. என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா, உங்களுக்கு நல்லா அப்படி புரியணுன்றதுக்காக இந்த அமைப்புகளை சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது தாங்க ஜோதிடத்துக்கு நீங்க கேட்ட ஜோதிட விளக்கம். இதை தாண்டி ஆன்மீகம்னு போறப்ப அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா எனக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் காலைல சாமி கும்பிட்டு தியானம் பண்ணிட்டு வர்றதோட என்னோட வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.